ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச டெய்லி விலாக் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் ஒரு சிம்பிள் லஞ்ச், வெஜிடேரியன் லஞ்ச் உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். மாலா, பாரதி, அதுக்கப்புறமா பிரியா 3 பேரும் என்கிட்ட சாம்பார் பண்ணி காட்ட சொல்லி கேட்டிருந்தீங்க. ரைஸ்க்கு சாப்பிட்ற சாம்பார். ஸோ அதை இன்றைக்கி நான் என்னோடய ஸ்டைலில் செஞ்சு காட்ட போகிறேன். அது மட்டும் இல்லை, அது கூடவே 2 காயும் நான் சேர்த்து ஒரு சிம்பிள் லஞ்ச் மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்னோடய பிளான்ஸை பற்றி கேட்டுகிட்டே இருக்கீங்க. என்னாச்சு, நீங்கள் இப்போ விதெல்லாம் போட்டிங்களே, செடி என்னாச்சு, வளர்ந்துதா என்னன்ட்டு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்னோடய பிளான்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்துட்டுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. பட் ஸ்டில் இன்னும் பெருசாகலை. நான் விதை போட்டு ஒரு 8-9 நாள் தான் ஆகுது. அதுக்கு என்ன வளரணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக வளர்ந்து வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்னோடய பிளான்ட்டை பார்க்கலாம், எல்லாம் எப்படி என்ன ஸ்டேஜில் இருக்குன்ட்டு. அதுக்கப்புறமா உங்களுக்கு இன்றைக்கி நான் லஞ்ச் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் க்ளீனிங் எல்லாமே முடிச்சிட்டேன். இப்போ வாஷிங் மிஷினில் துணி ஓடிட்டுருக்கு. நான் பேசிகிட்டு இருக்கப்போ பேக்ரவுண்டில் நாய்ஸ் இதுதான், வாஷிங் மிஷின் ஓடிட்டுருக்கு. ஸோ க்ளீனிங் எல்லாமே நான் முடிச்சிட்டேன். வீடும் பாருங்கள் நீட்டாக இருக்குது. கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி இந்த வேலையை தான் பார்த்தேன். சரி, வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி க்ளீனிங்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா க்ளீனிங்கும் பண்ணியாச்சு. அதே மாதிரி இன்றைக்கி இன்னொரு விஷயத்த உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள் என்ன இருக்குன்ட்டு. ஆமாங்க, முருங்கைக்கீரை. அதிசயமானாலும் உண்மைன்ற மாதிரி எங்களுக்கு அதிசயமாக நேற்று இந்தியன் ஸ்டோரில் இந்த முருங்கைக்கீரை கிடச்சிது. பார்த்தனுமே வாங்கிட்டு வந்துட்டேன். நான் யூஸ்வலாக எப்பயுமே கிடைக்காது, ரொம்ப ரேராக எப்பயாவது கிடைக்கும். சொன்னால் நம்ப மாட்டேங்க. இது பாருங்கள், 200 கிராம் தான் இந்த பேக்கெட், ஒரு பேக்கெட்டு. இது நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட ஒரு 450 ரூபா கிட்ட வருது. வேறு என்ன பண்ணுறது, இது எப்போயாவது தான் கிடைக்கிது. அதனால சரி வாங்குவோம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாச்சு. இது நான் ஆக்சுவலாக இன்றைக்கி பொரியல் பண்ணலாம் சாம்பாரோடு சேர்த்து அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். பட் இதை இன்னைக்கு க்ளீன் பண்ணி செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடும். ஸோ அதனால் இதை நாளைக்கு சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். அதனால் ஈவினிங் கொஞ்சம் டைம் கிடைக்கிறப்போ அதை க்ளீன் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். இப்போ சமையலெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி குவிக்காக என்னோடய செடி எல்லாத்தையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். என்ன ஸ்டேஜில் வளர்ந்து வந்திருக்குன்னு நீங்களும் பாருங்கள். அதுக்கப்புறமா நான் இந்த சிம்பிள் லஞ்ச் மெனுவும் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஹோப் எங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது என்னோட வெந்தயக்கீரை செடி. பாருங்கள் எவ்வளோ நல்லா வளர்ந்து வந்திருக்கு. இந்த கீரை இன்னும் பெருசாச்சு அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி கொழுந்து அறுக்கிறப்ப நம்ம எடுத்து கீரை கூட்டெல்லாம் பண்ணோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த செடி பாருங்கள், இது குக்கும்பர் செடி. இது நான் விதை போடலை, சின்ன பிளான்ட்டாக வாங்கி வச்சேன். அதுவும் கொஞ்சம் இப்போ வளர்ந்து வந்திருக்கு. இது பாருங்கள், நம்ம விதை போட்டது தான் பீட்ரூட் செடி. இது இப்போ தான் கொஞ்சம் நல்லா வளர்ந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்திங்கன்னா மேலே நல்லா கீரை வர ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறமா பீட்ரூட்டும் நல்லா வளர்ந்து வந்துடும். இது பாருங்கள் தக்காளி செடி. இப்போ தான் கொஞ்சமாக அதில் இலை வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். இது ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ். இதுவும் நல்லா வளர்ந்து வந்திருக்கு. அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா கேரட் செடி. இதுலேயும் குட்டி குட்டியாக நிறையா வளர்ந்து வந்திருக்கு. இப்போ நம்ம செடி எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அடுத்தது அப்போ நான் சமைக்க ஆரம்பிக்க போகிறேன். இன்றைக்கி சாம்பார் பண்ணுறதுக்கு துவரம் பருப்பு ஃபஸ்ட்டு வேக வச்சுக்க போகிறேன். அதுக்கு இங்கே ஒரு கப்பில் நான் மெஷர் பண்ணிக்கிறேன். 3/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துகிட்டு இதை நல்லா ஒரு 2-3 வாட்டி அலசிக்கோங்க. அலசினதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம்.
இப்போ இந்த பருப்பு கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பருப்பை வந்து நம்ம ஒரு 3 இல்லாட்டி 4 விசில் அளவுக்கு வேக வச்சுக்கலாம். இல்லாட்டி கொஞ்சம் குலைவார வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ பருப்பு வெந்துட்டுருக்க டைம்லேயே காய்கறி எல்லாமே நம்ம கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி சாம்பார் பார்த்திங்கன்னா சௌச்சௌ, முருங்கைக்காய், அதுக்கப்புறமா கொஞ்சமாக கேரட் சேர்த்து பண்ண போகிறேன். இந்த 3 காயும் சேர்த்து சாம்பார் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பொரியலுக்கு பார்த்திங்கன்னா நான் முட்டைக்கோஸ், கேரட், பட்டாணி இதெல்லாம் சேர்த்து பொரியல் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான முட்டைக்கோஸை என்னோடய ஃபுட் ப்ராசஸரில் நான் நறுக்கிக்கிறேன். இன்றைக்கி நான் ஃப்ரைக்கு வந்து சேனக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறேன். இது நம்ம கல்யாண வீட்டிலலாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டாக. அந்த சேனக்கிழங்கை வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து நம்ம அலசிக்கணும். ஏன்னா அதில் நிறைய மண் இருக்கும். அதனால் நல்லா அதை வந்து அலசி எடுத்துக்கலாம். சாம்பார் பண்ணுறதுக்கு மண்சட்டி எடுத்துக்கிறேன். இப்போ சாம்பாருக்கு நம்ம நறுக்கி வச்சுருக்க காய் எல்லாத்தையும் மண்பானையில் சேர்த்து நம்ம வேக வச்சுக்க போகிறோம். சௌச்சௌ எடுத்திருக்கேன். அடுத்ததாக ஒரு பெரிய முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன சைஸ் கேரட் எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சின்ன வெங்காயம் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. எங்கிட்ட இல்லாதனால நான் வந்து பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி அதோட சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். அது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். இந்த ரெசிபி எல்லாமே நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது. லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அடுத்ததாக இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். காய் நம்ம வெந்ததுக்கப்புறமா தான் வேக வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு ஒரு 10 நிமிஷம் நான் வேக வைக்க போகிறேன். அந்த டைமில் வந்து உங்களுக்கு காய் எல்லாமே கரெக்டாக வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்துருக்க பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததான் நம்ம நறுக்கி வச்சுருக்க சேனக்கிழங்கை வேக வைக்க போகிறோம். அதுக்கு இங்கே ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். அதில் வந்து நம்ம நறுக்கி சுத்தப்படுத்தி வச்சுருக்க சேனக்கிழங்கை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு இப்போவே நம்ம சேர்த்துருவோம். அப்போ தான் வந்து உங்களுக்கு கிழங்குல உப்பு சேரும். இல்லாட்டினா உங்களுக்கு பிளாண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இந்த கிழங்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. அந்த டைமில் நம்ம வந்து பொரியல் பண்ணிடலாம். அந்த பொரியல் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பேன் சூடு பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்க்குறேன். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பிலையும் வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இதை வந்து லேசாக நம்ம வதக்க போகிறோம். ரொம்ப வந்து உங்களுக்கு செவந்து வர வேண்டாம். லேசாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க முட்டைக்கோஸை சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வச்சுருக்க கேரட்டையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், இந்த பொரியலோடு நான் கொஞ்சமாக பாசிப்பருப்பு சேர்க்குறேன். இது வேக வைக்காத பச்சை பாசிப்பருப்பு தான். இது மாதிரி சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா பொரியல் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி கிளறிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா நான் ஃப்ரோசன் க்ரீன் பீஸ் சேர்த்துக்க போகிறேன். அதாவது பச்சை பட்டாணி இருக்கும் இல்லையா, அதை வந்து நான் சேர்த்துருக்கேன். நல்லா சேர்த்துட்டு இது ஏற்கனவே வெந்தனால நான் பச்சை பட்டாணி வந்து ஒரு 2 நிமிஷம் காய் வெந்ததுக்கப்புறமா தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு ஒரு 3 நிமிஷம் நம்ம வேக வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிரும்.
இப்போ பாருங்கள் நல்லா உங்களுக்கு பொரியல் ரெடியாகி வந்துருச்சு. தண்ணி எல்லாமே உங்களுக்கு வற்றினதுக்கப்புறமா கடைசியாக துருவின தேங்காவை சேர்த்துக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 இல்லாட்டி 3 டீஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு நல்லா அதை வந்து கிளறிட்டு நம்ம இறக்கிடலாம். எவ்வளோ டேஸ்ட்டான பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி இதில் எல்லா காயும் சேர்த்து நீங்கள் வந்து பொரியல் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கல்யாண வீட்டிலலாம் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொரியல். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பொரியல் ரெடி பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு கிழங்கும் வெந்துருச்சு. அதை நல்லா அந்த மாதிரி வடிச்சிக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், அதே மாதிரி சாம்பார் காயும் உங்களுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா துவரம் பருப்பு, அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக நான் புளி பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறேன். இந்த வீட்டில் தயாரித்த புளி பேஸ்ட்டு தான். இது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஊற வச்ச புளி தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் இந்த புளி பேஸ்ட் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதை நல்லா கிளறிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம கொதிக்க வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு சாம்பார் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம தாளிப்பு ரெடி பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் வந்து நல்லா கொதித்து பச்சை வாசம்லாம் போயிருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து துருவின தேங்காய் ஒரு 2 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்தோம் அப்படின்னா சாம்பார் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக வந்து நிறையா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்ட்டான ரைஸ்க்கு சாப்பிட்ற சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நல்லா கிளறிட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். கடைசியாக வந்து இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணி இதோட சேர்த்துக்க போகிறேன். அதுக்கு இங்கே ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்க்குறேன். அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வீட்டிலே தயாரித்த தாளிப்பு வெங்காய வடகம் அதையும் வந்து கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் சாம்பாருக்கு. அது பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சாம்பாரோடு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லான டேஸ்ட்டான சாம்பார் தயாராகிடுச்சு. இந்த மாதிரி தாளிப்பு வடகம் சேர்த்தோம் அப்படின்னா சாம்பாரோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக சேனக்கிழங்கு வறுவல் நான் இந்த பேனில் தான் பண்ண போகிறேன். என்னோடய ரீசெண்ட் குக்வேர் ஷாப்பிங் வீடியோ பார்த்தவங்களுக்கு இந்த பேனை பற்றி தெரியும். இது ரீசெண்டாக நான் வாங்கின பேன். இந்த பேன் பேர் வந்து டேவிட் பர்க்கி பிராண்டில் நான் வாங்கியிருக்கேன். இதில் தான் இன்றைக்கி நம்ம வந்து இந்த வறுவல் பண்ண போகிறோம். எவ்வளோ சூப்பராக வருதுன்னு நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக ஒட்டாமல் வருதுங்க. நான் ஏற்கனவே ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டேன், ரொம்ப சூப்பராக வருது. நான்ஸ்டிக்கை விட ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ இந்த வறுவல் பண்ணுறதுக்கு நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக நம்ம வேக வச்சு எடுத்தோம் இல்லையா சேனக்கிழங்கு, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் மட்டும் இந்த எண்ணெயில் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் வந்து குழம்பு மிளகாய் தூள் நான் சேர்க்குறேன். இந்த ரெசிப்பியும் நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சமாக மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கிழங்கு வேகிறப்பே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம சேர்க்க போகிற மசாலா கண்டி தான் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு சிம்லே வச்சு நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் கிட்ட ரோஸ்ட் பண்ண போகிறோம். கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா தேங்காய் பேஸ்ட் இதோடு சேர்த்துக்கோங்க. அந்த கிளிப்பிங் வந்து நான் எடுத்தது கட் ஆயிடுச்சு, ஸோ அதனால் காட்ட முடியல. தேங்காய், கொஞ்சமாக சோம்பு, ஒரே ஒரு வெள்ளைப்பூடு வந்து நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சிருந்தேன். அதை வந்து ஒரு டீஸ்பூன் இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அது எல்லாமே சேர்த்துட்டு கடைசியாக ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகிருக்கும். பாருங்கள், பேன்லேயுமே சுத்தமாக எதுவுமே ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த பேனு. இந்த பேன்லாம் நம்ம வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நான்ஸ்டிக் வந்து நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஃபீலே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு இதில் வந்து ஒட்டாமல் வருது சாப்பாடு. எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. கடைசியாக சாதம் வடிக்கிறதுக்காண்டி தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அலசி வச்சுருக்க அரிசியை சேர்த்து பண்ணிட்டோம் அப்படின்னா சாதம் வடிச்சிடலாம். இப்போ டைம் வந்து 12 தான் ஆகுது. ஒரு 12:45 போல் எங்களோட லஞ்சை நாங்கள் சாப்பிட்டோம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபிஸ் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டாயம் ரொம்ப நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸையும் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் ரெசிபிஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.